ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், அப்படி வச்சாலே நல்லா கூலிங் ஆயிரும். டாடி இன்னைக்கு நம்ம கோயில்ல ஒரு ஜூஸ் கொடுத்தாங்கல்ல, செஞ்சு தரீங்களா? அது ஜூஸ் இல்லை பாப்பா, அது வந்து பானாக்காரம். ஓ, அதை நாளில் நீயே ஈஸியாக செஞ்சிடலாம். உண்மையிலையா? ஆமாம், செஞ்சிருவோமா? செஞ்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்க. பாத்திரத்தில் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்க. கொஞ்சோள இஞ்சி, கொஞ்சோள சுக்கு இடித்து சேர்த்துக்க. கூட கொஞ்சோள புதினா போட்டுக்க. ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்க. புளிஞ்ச பழத்தை 2ஆக வெட்டி புளிஞ்சு விட்டுக்க. இது கூட கொஞ்சோள தண்ணி ஊற்றி நல்லா பெனை, கையை தான் பனையணும். நல்லா பெனை, அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும். டேடி கரைஞ்சிட்டு. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஊற்று எல்லாத்தையுமா? ஊற்று. குடிச்சிடலாமே நீ? அவ்வளவுதான். ஆனால் இதுக்கு இன்னொரு வித்தியாசமான முறையில் தான் இதை குடிக்கணும். எப்படி? இரு வரேன். நான் என்ன பண்ணணும்? வடிகட்டணும். ஊற்றும்போது லைட்டாக வாசனை வந்துச்சு. அந்த ஏலக்காய் சுக்கு அந்த வாசம் வந்துருக்கும். ஆஹா, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சேன்னு வையேன், நல்லா கூலிங் ஆயிரும். அப்புறம் முடிப்போம். ஓகே சரி, முதல் அவையிட்டு கொடு. கோயில் உள்ள மாதிரி இருக்கா, அதை விட நல்லா இருக்கா? இருக்கு.